நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு மாந்திரிக பயிற்சி பாடம். இப்போது என்னத்தை பற்றி பார்க்குறோம்னா, இது ஒரு பெண் வசிய மருந்து ஈடு. நம்ம பார்க்கும்போது நிறைய பெண்களுடைய கணவன் குடும்பத்தில் வந்து பெண்ணானவள் அவங்க கணவனை வந்து அவங்க சொல் பேச்சு கேட்கறதில்ல, கணவன் ஆணுடைய பெண்ணோட பேச்சு கேட்கறதில்ல. இப்படி தான் வந்து மாறி மாறி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இது பெண் வசிய மருந்து ஈடு. இதுக்கு வந்து வெள்ளை குண்டுமணி வேறு, வெள்ளைச்சாரண வேறு, விஷ்ணுகரிந்தி வேறு, வெள்ளத்துத்தி வேறு, வெண்புலா வேறு, இவைகளை முறைப்படி சாப நிவர்த்தி காப்பு கட்டி ஆணி வேறாமல் எடுத்து பேய் மிரட்டி சார் விட்டு 4 ஜாமம் அரைக்கணும். இதை வந்து எப்படின்னா, இந்த முறையெல்லாம் வந்து எடுக்கணும்னா, இந்த வேர்கள்லாம் எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு சூரிய அதை உதயமாகறதுக்கு முன்னே எடுக்கணும். ஒன்று 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளேயே எடுக்கணும். விடியறதுக்கு முன்னேவே இந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு முறைப்படி அதுக்கு வந்து மஞ்சள் நூல், அதான் நம்ம மஞ்சள் நூலால் அதுக்கு ஒரு மஞ்சளை வந்து அதில் வந்து ஒரு மஞ்சளை வந்து கட்டணும். காப்பு கட்டுறதுன்னு அப்படி தான். ஒரு மஞ்சள் நூலில் அதில் ஒரு மஞ்சளை வந்து என்ன பண்ணணும், அதில் வந்து முடித்து வச்சுக்கிட்டு திடீர்னு கூட தாலி கட்டிக்கிறாங்க. நம்ம அதை பார்க்குறோம். எப்படி காட்டுறாங்க, தாலிலாம் இருக்காது, அதில் மஞ்சள் கயிறு மட்டும் தான் போட்டு மஞ்சள் கயிறில் மஞ்சளை கட்டியிருப்பாங்க. அதேமாரி தான் அதில் வந்து அந்த மஞ்சள் நூலில் கட்டி அதுக்கு அந்த செடியின் இடத்துல அந்த தாவரத்தின் இடத்துல போய்ட்டு என்ன பண்ணணும், அதை சுத்தம் செஞ்சு குங்குமம் இதெல்லாம் போட்டு சுத்தம் செஞ்சுட்டு அதேமாரி எடுக்கலாம். ஒன்று இந்த வாரம் செஞ்சுட்டு அடுத்த வாரம் கூட அப்படி எடுக்கலாம். அப்படியும் செஞ்சாலும் செய்யலாம். இல்லை நைட்டே கூட வந்து இந்த மூலிகைலாம் முறைப்படி வந்து பூஜை செஞ்சு ஒன்று ஒன்றா ஆணி வேறாமல் கையோட நகம் படக்கூடாது, இரும்பு ஆயுதம் படக்கூடாது. அப்படின்னா ஒரு கூர்மையான குச்சி வச்சு தான் நோண்டி தான் அந்த வேரை எடுக்கணும். எடுத்து இதுதான் சாப நிவர்த்தி, இதுதான் முறை. வந்து இதுக்கு சில வகையான மந்திரங்கள் இருக்குது. தேவைப்பட்டவங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். இது எல்லாமே நிலையில் உலர்த்தி சீசாவில் போட்டு பதன்பை செய்ய வேண்டும். இது தேவைப்படும் போது அதில் ஒரு மாத்திரை எடுத்து கொடுத்தால் வெகு கால பிரிவு இதுக்கு இருக்கும். இது கனவு மனைவிக்குள்ள இது மூலிமா செஞ்ச சில வகையான இதை கொடுத்தோம்னா சீசாவில் பதனம் செய்து தின்பண்டங்கள் ஏதாவது வந்து அதில் வைத்து கொடுத்தால் வசியமாகும். இது வெகு கால பிரிவினை என்பது இருக்காது. இது ஒரு நல்ல ஈடு மருந்து என்பதை அறியவும். மாத்திரை அதான் நம்முடைய ரத்தத்தில் கூட கலந்து கொடுக்கலாம். இது வசிய மருந்து. இந்த வசிய மருந்துக்கான மொழிகள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. பாருங்கள், இங்கே இருக்குது பெண் வசியம், ஆண் வசியம். இங்கே இருக்கிறது இல்லாமல் ஆண் வசியம், பெண் வசியம் அனைத்துக்குமே வச்சுருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டவங்க எங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். இதை கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் பொருளெலாம் முறைப்படி எடுக்கணும். முறைப்படி மாந்திரிகம் கற்றுக்கொள்ளவர்களை வந்து நேராக எப்படி வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா எப்படி வசிய மருந்து தயாரிக்கணும் கூட நீங்கள் கற்றுக்கிட்டு போகலாம். வசிய மருந்து எப்படி தயாரிக்கணும் முறையே நாங்கள் சொல்லி கொடுப்போம். இந்த பொருள் எப்படி எடுக்கணும் அப்படியே நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்கொண்டு நீங்களும் பல பேர்த்துக்கு கொடுத்து நீங்களும் நன்மை அடையலாம். உங்களுக்கும் அது மூலம் பயன் அடையலாம். அதன் மூலிமா உங்களுக்கு வருமானத்தையும் கெடுக்கும். தேவையுள்ளதான வசிய மருந்து இருக்குது. பாருங்கள், ஒரு உருண்டை கொடுத்தாவே போதும். இது வெகு கால கனவு மனைக்குள்ளே இருக்கிறதான பிரிவினையை தடுக்கலாம். இதுக்குனால வந்து நிறைய பஞ்சாயத்து, போலீஸு, கேஸு, கோர்ட்டு உலகெல்லாம் போக தேவையில்லை. எளிமையான முறையில் உங்கள் மனைவியை உங்கள் கைவசப்படுத்துறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வசிய மருந்து ஈடு. வாங்கி பயனடையுங்கள்.